ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். மகாநதியிலேருந்து நமக்கு ஒரு பிடிஎஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. பிரவீன் சார் ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ தான் நான் பார்த்ததுமே செம்ம ஷாக்கு. என்னடா நம்ம எதிர்பார்த்ததே இல்லாமல் ஏதாவது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 சகலைகளும் இருக்காங்க. நம்ம விஜயோடைய அந்த கண்ணில் ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஏதோ ஒரு கோபம் தெரியுது. நம்ம குமரன் அப்புறம் அந்த சைடு நிவின் இருக்காப்புல. ஸோ விஜய்க்கும் குமரனுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது போல. 2 பேரும் அதாவது எப்படி சொல்றது, கோவமா 2 பேரும் தாக்கிக்கிற மாதிரி ஒரு சீனை ஷூட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அவங்கள தடுக்கிறதுக்கு நிவின் இருக்க மாதிரி ஒரு பிக்சர். நிஜமாவே இவங்க 2 பேருக்கும் ஆன் ஸ்கிரீன்ல சண்டை வரும் அப்படின்னு நம்மளால நினைக்கவே முடியல. ஏன்னா இதுவே விஜயும் நிவினும் இந்த மாதிரி இருந்து சைட்ல நடுவில் குமரன் இருந்தா நம்ம ஓகே, ஏதோ ஒரு சீன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நம்மளால கெஸ் பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் இப்படி ஒரு பிடிஎஸ் ஷேர் பண்ணி நம்மளால ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லொகேஷன் பார்க்கும்போது ஏதோ வெட்ட வெளியா இருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் கிடையாது, ஏதோ வெளியில தான் அவுட்டோர் ஷூட் தான் போயிருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ நம்ம எதிர்பார்த்தது வீக்கா பிக்சரோ இல்லை அதர்வைஸ் சித்தப்பா கூட சண்டை போடுற மாதிரியோ பசுபதி கூட சண்டை போடுற மாதிரியோ விஜய் வச்சு பிக்சர் வரும்னு தான் எதிர்பார்த்தது. பட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம விஜய் வர்சஸ் குமரன் அப்படின்ற மாதிரி அதை சமாதானப்படுத்துறதுக்காக நிவின் வந்த மாதிரியும் தான் இருக்கு. விஜய் லுக்கு நிஜமாவே ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. என்னன்னு தெரியல, ஒரு வேளை நம்மளை குழப்பறதுக்காக இப்படி ஒரு பிடிஎஸ்ஸா இல்லை நிஜமாவே இப்படி ஒரு சீன் அப்கமிங்ல வர இருக்கா? ஸோ என்னவா இருக்கும்? ஒருவேளை கான்ட்ராக்ட் உண்மை தெரிஞ்சு குமரனே விஜய் கிட்ட சண்டை போடுற மாதிரி ஏதாவது வரப்போகுதா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நிறைய விஷயங்கள் நமக்கு மைண்ட்ல இப்போ ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு பிடிஎஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க, எனக்கு நீங்களுமே கெஸ் பண்ணுங்க. நானுமே உங்களுடைய கமெண்ட்டுக்காக தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களால ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.